அப்படியே எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க ஓட்டெல்லாம் போட்டிய வெயிலுக்கு அங்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பிய, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்கன்னு கூப்பிட்டோம். அதாவது அரசியல் கட்சிகள் வெற்றி தோல்வி இதெல்லாம் பற்றியெல்லாம் யோசிக்கிறதில்ல. கடமையை செஞ்சோமா, சரசரன்னு போனோமா, ஜெயிச்சா ஆட்சியை பிடிப்போம், தோத்தா எதிர்கட்சியாக இருப்போம், போராட்டம் பண்ணுவோம், இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடலை, அப்படியே கழுத்து தடுத்துருவேன், எங்கள் அண்ணன் மட்டும் முதல்வராக வரல, குடும்பத்தோட செத்துருவேன், இதெல்லாம் என்ன நிலைப்பாடு? இதுக்கு ஏதாவது 2-3 அட்வைஸ் அள்ளி போடுங்கன்னு சொன்னோம். இந்த வெயிலுக்கு தர்பூசணியை கட் பண்ணி போடுவாங்கல்ல, அது மாதிரி பதில் சரக்குன்னு வருது. வெற்றிக்கான முதல் படிக்கட்டு தோல்வி தான். தோல்வி அடையாமல் இங்கே யாருமே வெற்றி அடைய முடியாது. ஒவ்வொரு கட்சியும் 70 வருஷம் 80 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெற்றியும் தோல்வி சக்சன். இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம அந்த பலன் கிடைக்கும். மீண்டும் அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு எண்ணங்கள் வேணும். அது ஐயோ நம்ம இந்த டைமு தோத்துருமோ அப்படின்னு எண்ணங்கள் வேண்டாம். முயற்சி எடுத்துட்டீங்க, வெற்றி தோல்வி அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிச்சு தான் தீரணும். அதுக்கு நீங்கள் அரசியலில் நான் எத்தவொடனே வெற்றி தான் போவேனாக்கா, அப்போ தோல்வி பார்த்து வெற்றி பார்த்தவங்களாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்க? இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் அப்படி சொல்லவே இல்லையா? இன்னைக்கு இந்த கட்சி ஜெயிக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி ஜெயிக்கும். ஆனால் தோல்விங்கிறது நிரந்தரம் கிடையாது, வெற்றிங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதாவது வெற்றி தோல்விங்கிறது ஒரு இருக்கிறதா. வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு போயிட்டு இப்போ களத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம் தான். அதே ஒரு வீரமாக தான் பார்க்குறோம். கொள்கை ரீதியாக ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டான்னா அவன் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துப்பான். நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்குங்க, உங்கள் கொள்கை தான் ஜெயிக்கணும். இப்போ இந்த தடவை தோத்துட்டா என்ன, இன்னும் ஒரு 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் உங்களோட முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, எஃபர்ட் பண்ணி அடுத்த தடவை உங்கள் தலைவரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பழைய கட்சி ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களாம் பல தோல்விகளையும் சந்தித்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நமக்கு படிப்பு விஷயம், நம்ம படிப்பு தான் பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை தான் பார்க்கணும். யார் தோத்தாருன்னா யார் ஜெயிச்சாருன்னா. இப்போ எந்த கட்சி வேணா வரலாம், அது தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணுறது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய தொண்டர்களை சரியான வழியில் வழிநடத்த வேண்டும். தவறான முடிவெடுத்தல் என்பது அரசியல் தெளிவின்மையை தான் காட்டுகிறது. அதனால் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர் முதலில் அரசியல் தெளிவு பெற வேண்டும். அதுவே அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு அடிப்படை பலமாகும்.